அட கொடுமைய வேட்பாளரை தான் கொடுப்பாருன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பாஜக வேட்பாளரையும் எடப்பாடி கொடுத்து விட்டுருக்கிறாரு. பாஜக தலைமை அளவுக்கும் காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருக்கு. என்னன்னு பார்த்தா வேட்பாளர் தேர்வு பண்றாங்களாமா. ஆனா அண்ணாமலையை தவிர எல்லா தலைவர்களும் அங்க காலையில இருந்து ஆஜராயிருக்காங்க. அது 2 நாளா சமூக வலைதளங்கள்ல பாஜக தொண்டர்கள் ஒரே கொந்தளிப்பா இருக்காங்க. நேக்கா பாஜகவையும் அமமுகவையும் திமுக கிட்ட எடப்பாடியார் கோர்த்து விட்டுட்டாரு. அதிகாரப்பூர்வமான பட்டியலே இன்னும் வரல. அதிகார துணியில நடந்துக்கிறதெல்லாம் தமிழக பாஜகவில் மட்டும்தான் நடக்கும். என்ன நடக்குது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக தேர்தல் களமே ரொம்ப சூடாயிடுச்சு. ஆனா இந்த பாஜக காரங்களோட பஞ்சாயத்து மட்டும் இன்னும் முடிஞ்ச பாடே இல்லை. அன்னைக்கே நயினார் சொன்னாரு, எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் என்று சொன்னாரு. அது பாஜக தொண்டர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் என்னவோ வேற ஏதோ நினைச்சிட்டாங்க போல. ஆனா இன்னைக்கு தான் பாஜக தொண்டர்களும் தேசிய தலைமையும் உணர்ந்திருக்குது. அவருக்கு எண்ணிக்கையும் முக்கியம் இல்ல, எண்ணமும் முக்கியம் இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த ஓராண்டு காலமாகவே பல 2ஆம் கட்ட இளம் தலைவர்கள் அவங்க தொகுதியில கடுமையா களப்பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொகுதியெல்லாம் வாங்கல. இன்னைக்கு அந்த தொகுதியெல்லாம் வாங்கினது அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கைவிட்டது மட்டும் இல்லாம வருங்கால இளைஞர்களுக்கும் இவர் ஒரு முன்மாதிரியா வந்திருக்கிறாரு. திராவிட கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு அதே மாதிரியான சிந்தனை தானே இங்கேயும் இருக்கும். ஏன்னா திராவிட கட்சிகள் தான் யாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது, நான் மட்டும்தான் இந்த மாவட்டம் என்னோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரியான சிந்தனை தான் நயினாருக்கும் வந்திருக்குது போல. இன்னைக்கு தமிழகத்தோட பாஜகவோட தலைமை அலுவலகம் ரொம்ப காலையிலேருந்து பரபரப்பாகவே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா வேட்பாளர்களை தேர்வு பண்றாங்களாம். எல்லா கட்சியிலையும் வேட்பாளர் நேர்காணல் வச்சு தான் தேர்வெல்லாம் பண்ணுவாங்க. இங்க டைரக்டா தலைவர்கள் மட்டும் கூடி தேர்வு பண்றாங்க. இன்னைக்கு பி.எல். சந்தோஷ் அவர்கள் தலைமை அலுவலகம் வந்திருக்கிறாரு. வேட்பாளர்களோட தேர்வு எல்லாம் செய்ய போறதா தகவல் வருது. ஆனா அண்ணாமலையை மட்டும் அங்க காணோம். தொகுதி பங்கீடு அப்பவும் ஆளு வரல, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் வரல, எதுக்குமே அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளல. கடைசியா அந்த வேட்பாளர்களோட தேர்வு பாஜக அலுவலகத்தை நடக்குது, அங்கேயும் ஆளை காணோம். எங்கடா அவருன்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார அண்ணாமலை விடியற் கால தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போயிருக்கிறாரு. அவர் அடிக்கடிக்கே திருவண்ணாமலை செல்றது வழக்கமா ஒண்ணுதான். இருந்தாலும் இவ்வளவு பெரிய பரபரப்பு பாஜக நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலையை காணோம். அண்ணாமலையை கூப்பிட்டாங்களா அல்லது புறக்கணிச்சாங்களா அல்லது கூப்பிட்டு அண்ணாமலை போகலையாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. ஆனா வானதி அக்கா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடலையே, அது சம்பந்தமா லெட்டர் டெல்லி அனுப்பிச்சிருக்கிறதா தகவல் வருதே, உண்மையான்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கோவை அக்கா அவங்க சொல்றாங்க, அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா தேர்தலில் போட்டி போடணுங்க. ஒரு தலைவர் போட்டி போடணும், அவர் சட்டமன்றத்துக்கு போகணும், மக்கள் பணியெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. அக்கா உங்க நடிப்பு இருக்குதே உலகமகா நடிப்பு. உலகநாயகன் கமல்ஹாசனை தான் நீங்க தோக்கடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவரோடது உங்களுக்கும் ஒத்திக்கிச்சு போல. ஐயோ என்ன நடிப்புடா சாமி. கோயம்புத்தூர்ல கோவை வடக்கு மட்டும்தான், அதுவும் அவங்களாவே எடப்பாடி கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எஸ்பி வேலுமணி மூலியமா எனக்கு கோவை தெற்கு வேணாங்க, வடக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிச்சு. அங்க ஏற்கனவே அம்மன் அர்ஜுன் வேற கொலகாண்டில் இருக்கிறாங்க, நம்ம தொகுதியை பிடிங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை மட்டும் ஆன்மீக பயணம் போயிட்டாரு, அமைதியா இருக்கிறாரு. நிச்சயமா ஒரு தேர்தல் காலத்துல போட்டியிட மாட்டாங்கிறது உறுதிப்பட கடிதம் கொடுத்தது உண்மைங்கிறது தான் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாஜகவோட வேட்பாளர் தேர்வுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் உத்தேசமா ஒரு சிலரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நயினார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருநெல்வேலியில இருந்தாரு. இந்த முறை சாத்தூர் தொகுதியில போட்டி போட போறாரு. சாத்தூர் தொகுதியில நயினார் அவர்கள் போட்டியிட போறது 100% உண்மைங்கிறது வந்திருக்கு. அவரும் விருப்பப்பட்ட தொகுதியை கேட்டு வாங்கிட்டாரு. மிக முக்கியமா எம்எல்ஏவாகவும் இருப்பாரு, மாநில தலைவராகவும் இருப்பாரு, மத்திய அமைச்சராகவும் இருப்பாரு. ஒட்டு மொத்தமும்
எம்பி தேர்தல்னாலும் போட்டி போட வந்துருவாரு. சட்டமன்ற தேர்தல்னாலும் போட்டி போட வந்துருவாரு. அது யாரும் இல்ல. நம்ம எல். முருகன் தான். அவரு இந்த கட்சிக்கு என்ன பயன்கிறது தெரியல. இந்த கட்சிக்காக என்ன பண்ணுனாருங்கிறதும் தெரியல. ஆனா எல்லா தேர்தலும் வந்துருவாரு. மத்திய அமைச்சராவும் ஆயிருவாரு. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி என்ன நடக்குமே தெரியல. நேக்கா தன்னோட அதிகாரத்த வச்சு அவிநாசி தொகுதிய அதிமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டாங்க. அங்க அதிமுக ரொம்ப பலம் வாய்ந்த தொகுதியா தான் இருந்துட்டு இருக்கு. சபாநாயகர் அப்பாவோட சபாநாயகர் தனபால் அவர்களுடைய தொகுதி தான். இன்னைக்கு அத நேக்கா வாங்கிட்டாரு. நம்ம வானதி அக்கா கோவை வடக்க வாங்கிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்க இன்னைக்கு ஒரு உத்தேசமா ஒரு பட்டியல் இன்னைக்கு வெளிவந்திருக்குது. அதை விட கொடுமை என்னன்னா மயிலாப்பூர் தமிழிசை அக்கா வாங்கியிருக்காங்க. வேட்பாளர் அறிவிப்பே இன்னும் வெளிவரல. ஆனா அக்கா அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதிகாரத்தனமான போக்குல இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாஜகல மட்டும்தான் பார்க்க முடியும். அதிமுக திமுகல கூட இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் நடக்காது. நேத்து எடப்பாடி அவரோட பிரச்சாரத்துல அக்கா தமிழிசை எந்திரிச்சு வேன்ல பயணிச்சாங்க. வேட்பாளர் அறிமுகம் நமக்கு சொல்லாம சொல்லிட்டாங்க. வேற எந்த தொகுதியும் அங்க இல்ல. எஸ்.ஜி. சூர்யா, வினோஜ் செல்வம் இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையா அங்க வேலை செஞ்சாங்க சென்னையில. அவங்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. தலியில அமர் பிரசாத் ரெட்டி அங்க நிக்கிறாராமா. மொடக்குறிச்சியில ஏற்கனவே சரஸ்வதி அம்மா இருந்தாங்க. இப்ப அவங்க மருமக அங்க வேட்பாளரா நிக்க போறாங்களாமா. திருப்பூர் தெற்குல இந்து முன்னணியோட தலைவர் காடேஸ்வரரோட அவங்க மகன் நிக்க போறாராமா. கந்தர்வக்கோட்டை புரட்சி கவிதாசன் பாஜகவோட மாநில துணைத் தலைவர் அவரு நிக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. புதுக்கோட்டையில ராமச்சந்திரன் அவர் மாவட்ட தலைவரா இப்ப பணி செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ராதாபுரம் பாலகிருஷ்ணன் நிக்கிறாரு. ராசிபுரத்துல டாக்டர் பிரேம்குமார் விபி துரைசாமியோட மகன் அங்க நிக்க போறதா ஒரு செய்தி. திருவள்ளூர்ல கோவி சந்துரு, மதுரை தெற்குல ராம சீனிவாசன், திருச்செந்தூர்ல கே.ஆர். ராதாகிருஷ்ணன் நிக்கிறாங்க. அவரு இப்பதான் கட்சிக்கு வந்தாரு. உடனடியா பாஜகல சீட்டு கொடுக்குறாங்க. காலாகாலமா உழைக்கிற தொண்டர்களுக்கு சீட்டு இல்ல. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம இருக்கு. வாசுதேவன் நல்லூர்ல ஆனந்தன் ஐயாச்சாமி உண்மையாலுமே திறமையான படித்த ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம நம்புறோம். என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நாகர்கோவில்ல பொன் ராதாகிருஷ்ணன் நிக்கிறாராமா. எம்.ஆர். காந்தி ஐயாவோட விட்டுட்டு பொன்னார் நிக்கிறாரு. அவருக்கு இன்னும் பதவி ஆசை இன்னும் விட்டு போகல போல. விளவங்கோட்டுல விஜயதரணி அவங்க நிக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு 2-3 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. இப்பயாச்சும் சீட்டு கொடுக்குறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். ஆவடி தொகுதியில அஸ்வின் நிக்க போறாரு. திருவண்ணாமலையில அஸ்வத்தாம நிக்க போறதா ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வட மாவட்டங்கள் எல்லாம் ஒரு இடம் கூட பாஜகவுக்கு வாங்கல. அதிமுகவும் கொடுக்கல, பிஜேபியும் கேட்டு வாங்கல. அது என்னவோ வட மாவட்டத்தில் இருக்கிற பிஜேபிக்காரெல்லாம் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு இவங்களே நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்களாட்டங்குது. அஸ்வத்தாமன் அங்க நிக்க போறதா இருக்கு. அவர் உளுந்தூர்பேட்டையில் இருக்காரு. திருவண்ணாமலை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. தஞ்சாவூர்ல கருப்பு முருகானந்தத்துக்கு சீட்டாமா. அறந்தாங்கியில மகளிர் அணியோட மாநில தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் நிக்க போறதா ஒரு செய்தி. மானாமதுரை பொன் பாலகணபதி நிக்க போறதா ஒரு செய்தி. குளச்சல் தர்மராஜ் அவர்கள் முன்னாள் கன்னியாகுமரியோட மாவட்ட தலைவர் நிக்க போறதா ஒரு செய்தி. அவருக்கும் வாய்ப்பு கிடைச்சா நல்ல விஷயம்தான். பத்மநாபபுரம் எட்வின் ஜோஸ் அவர்கள் நிக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஊட்டிக்கு போஜராஜன் அவர்கள் நிக்கிறதா ஒரு செய்தி. ஏன்னா கடந்த முறையே 5000 ஓட்டுல தான் அவரு வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உளமாற மகிழ்ச்சி தான். திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் சீட்டு கொடுத்தாரு. சீட்டோட சேர்த்து வேட்பாளரையும் அப்படியே எக்ஸ்ட்ரா லக்கேஜா பாஜக கொடுத்துட்டாரு. ஏன்னா பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களா நேரடியாக எடப்பாடி கிட்ட பேசி எனக்கு இந்த தொகுதி கொடுத்துருங்க, இந்த தொகுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்கள நேரடியா கேட்டு வாங்கிக்கிட்டதா தான் தொகுதி பட்டியலெல்லாம் பார்க்கும்போது நிலவரம் வருது. இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எதுக்கு பாஜக அலுவலகத்துல வேட்பாளர் தேர்வு நடக்குதுங்கிறது அது என்னவோ தெரியல. அது பாஜக காரங்களுக்கு தான் வெளிச்சம் போல. இதுல என்ன அப்படின்னா
எடப்பாடி அவர்கள் நேக்கா பாஜகவையும் அமமுகவையும் திமுக கிட்ட கோர்த்து விட்டாரு. இன்னைக்கு பாஜகவுக்கு 27 குடம் கொடுத்தாரு. அதுல 6 இடம் இன்னைக்கு திமுகவோட சிட்டிங் அமைச்சர்களா இருக்கிறவங்கிறத கொடுத்துருக்காங்க. அமமுக கொடுத்தது 11, 3 இடம் சிட்டிங் அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமாக கொடுத்தது 5, அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ 3 பேத்துக்கு இருக்கிற தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஐஜேகேக்கு 2 கொடுத்தாங்க, 1 சிட்டிங் எம்எல்ஏ. இந்த மாதிரி இந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற பகுதி எல்லாம் தொகுதி எல்லாம் இன்னைக்கு பாஜகவுக்கும் பாஜக நம்பி வந்த கட்சிக்கு பக்கம் எடப்பாடி நேக்கா தள்ளி விட்டாரு. இருக்கிறது 30, 32 அமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுல பாதி இடம் கிட்டத்தட்ட 15 இடம் பாஜகவோட கூட்டணிக்கு எடப்பாடி நேக்கா தள்ளி விட்டாரு. எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் நகர்த்துறாரு பாருங்க. கடந்த முறை முதுகுல தான் குத்துனாரு 21 தேர்தலில். இப்ப 26ல நேரடியா கண்ணு முன்னாடி நெஞ்சிலேயே குத்துறாரு. அப்பவும் பாஜகவோட தலைவர்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. கடந்த 4 ஆண்டு காலமா அண்ணாமலை எவ்வளவு கடினமா பணி செஞ்சு பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தாரு. நோட்டா கட்சிங்கிறத தமிழ்நாட்டுல ஒரு சர்வ வல்லமை படைத்த கட்சியா மாத்தினது அண்ணாமலை அவர் தான். 4 ஆண்டு காலமா எடப்பாடி அவர்கள் சேலத்துல வீட்டுல ஹாயா படுத்து இருந்தாரு. கடைசி 1 வருஷம் தான் தேர்தல் வரப்போறதுன்னு அவருக்கும் முழிச்சிட்டாரு போல. அங்கங்க போனாரு வந்தாரு. தேர்தல் பாஜகவோட டெல்லி தலைமையும் அதிமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லி வந்துட்டாங்க. இந்த 1 வருஷம் அது கூட மக்கள் பணி குறித்து எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அதிமுக தமிழ்நாட்டுல செஞ்ச மாதிரி ஒண்ணும் இல்லை. இந்த 5 வருஷமா திமுகவுக்கு எதிராக களமாடினது, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தது பாஜக மட்டும்தான். அது ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அப்பேற்பட்ட பாஜகவையும் அந்த தலைவர் அண்ணாமலையும் ஒதுக்கி வச்சுட்டு இடையில இருக்கிற பாஜக தலைவர்களும் அண்ணாமலை இல்லாத அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னத்தை தமிழ்நாட்டில் செய்ய போறாங்கிறது தெரியல. இது எந்த அளவுக்கு அண்ணாமலை இல்லாத என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது கடந்த 2 நாளா நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை இல்லாத பிஜேபிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், எடப்பாடி துரோகி, அவருக்கு நான் வாக்களிக்க மாட்டேன், நான் நோட்டாக்கு வாக்களிக்க போறேன், என்னுடைய தொகுதியில வேற ஒரு சமுதாயத்தை மைனாரிட்டி சமுதாயத்தை கொடுத்து அதிமுக நிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்களிக்க போறது இல்லை, பெரும்பான்மை சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிறது எல்லாமே கடந்த 2 நாளா சமூக வலைதளங்கள்ல தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போய் எழுதக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல எவ்வளவோ பேரு கடுமையா களத்துல பணி செஞ்சவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு பாஜக அண்ணாமலை இருந்த வரையிலும் ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் ஒரே வைப்ரண்டா வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னடா அப்படின்னா பாஜக இருக்கிற இடமும் தெரியல. இன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 60 வயசு 70 வயசான முதியோர்கள் மட்டும்தான் இன்னைக்கு கேண்டிடேட்டா வர மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த முதியோர்களுடைய நல்ல செயல்பாடு எந்த அடுத்த கட்ட தலைவர்களும் பாஜகவில் வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த மூத்த முதியோர்களுடைய பாஜக எல்லாம் ரொம்ப குறியா இருக்கிறாங்கிறதான் 100% உண்மையா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் 2ஆம் கட்ட இளைஞர்கள் தலைவர்கள் ரொம்ப நிறைய பேர், அஸ்வத்தாமன், எச்.சி. சூர்யா, வினோஜி அவர்கள், இவங்க எல்லாம் களத்துல ரொம்ப கடுமையா பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தலைவர்களுக்கெல்லாம் சீட்டு மறுக்கப்பட்டு இருக்குது. அவங்க வேலை செஞ்ச தொகுதியும் இன்னைக்கு வாங்கல. அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தை கொண்டு வராம இந்த மூத்தோர் பணம் வச்சிருக்கிற மூத்த பாஜக தலைவர்கள் மட்டும்தான் இப்போ வேட்பாளர்களா வரப்போறதா முடிவா இருக்குதாமா. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. மேற்கொண்டு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எதுவா இருந்தாலும் அவர்களது நோக்கம் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.